Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஜெனரேஷன் கிச்சன். இன்னைக்கு நம்ம பொரி உருண்டை செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் 1 கப் வெல்லம், 4 கப் பொரி. ஃபர்ஸ்ட் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இது நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இது பாகு பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி ஆகலை. இப்போ ரெடி ஆகி வந்துச்சுங்க. இப்போ பொரி போட்டுடலாம். இதில் இந்த மாதிரி நல்லா கலரிடலாம். இப்போ பாகு அதிகமாகிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொரி போட்டுக்கலாம். இப்போ கலரியாச்சு உருட்ட வேண்டியது தாங்க. இப்போ அது நாம் இப்போ அரிசி மாவு கொஞ்சம் தொட்டு இது இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க எல்லாம். இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேக்கெட் பொரிக்கு 20 பொரி உருண்டை வந்ததுங்க. நெக்ஸ்ட்டு கடலை உருண்டை பார்க்கலாங்க. 1/2 கப்பு வெல்லம், 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பாகு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. இது நிதானமாக கரெக்டாக செய்யலாம். நம்ம பசங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வீட்டிலே இது அழகாக பொரி உருண்டை, கடலை உருண்டைலாம் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போது ரெடியாகி வந்துச்சா பார்க்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். போட்டால் சவுண்டு கேட்கும். அதான் பதம் கரெக்டு. இப்போ வேர்க்கடலை கொட்டிக்கலாம். நல்லா கலரிட்டு உருட்டிக்கலாம். இது இந்த மாதிரி உருட்டி எடுத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பொரி உருண்டையும் வேர்க்கடலை உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம்.